friends, welcome to my channel. Today என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்னா தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கசகசா ஊற வச்சுருக்கேன். இதில் தேங்காய், வெங்காயம், சோம்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கங்க. தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். எப்படின்னு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு போட்டுக்கோங்க. பட்டை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம். அவ்வளோதான், கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டுற வேண்டியதான். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட வேண்டியதான். பச்சை வாசனை போகத்தட்டியும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் மட்டும் வச்சுருங்க. அவ்வளோதான், சால்னா ரெடி ஆயிடுச்சு. எம்டி சால்னா. ஒரு விசில் தான் வைக்கணும். நம்ம வெஜிடபிள் போடல, அதனால் எம்டி சால்னானா ஒரு விசில் தான் வைக்கணும். சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செல்வி தினேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.